அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ கடைசியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் பகுதியில் கோயிலை இடிச்சிட்டு தான் பள்ளியாசலை கட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி பெரிய பிரச்சனையாச்சு. இப்படி இந்தியாவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பள்ளியாசலும் கோயிலை இடிச்சு தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களில் முஸ்லீம்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும், மார்க்கம் அதுக்கு என்ன தீர்வை சொல்லுது? சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல்ங்கிற பகுதியில் உள்ள ஜாமியா மஸ்ஜித், அதை ஜமா மஸ்ஜித்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பள்ளிவாசலில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் ஆல்ரெடி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் இங்கே தான் கடவுளாக நாங்கள் கருதுகிற கல்கி அவதாரம், அந்த அவதாரம் எடுத்த கடவுள் இங்கே தான் இருந்தார், அவருக்கு உண்டான ஒரு வழிபாட்டு தலம் இங்கே இருந்தது. அந்த வழிபாட்டு தலத்தை இடித்து இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க முகலாய மன்னர்கள். ஆகையினால இது பற்றி இந்த பள்ளிவாசலுக்குள்ளே போய் தொல்லியல் துறை ஆய்வு செய்வதற்கு அனுமதித்தாங்கன்னு வழக்கு தொடுக்கிறாங்க. மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது. தொல்லியல் துறை போய் ஆய்வு செய்வதற்கு, பள்ளிவாசலுக்குள்ளே போய் ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க. எல்லாம் உடனுக்குடன் நடக்குது. காலையில் போனால் மதியமே அனுமதி, காலையில் மாவட்ட நீதிமன்றத்தை அணுகிறார்கள், மதியமே அனுமதி, போங்க போய் ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணுறதுக்கு வராங்க. அந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. முதல்ல ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க. திரும்ப 2-3 நாள் அவகாசத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்கு வருகிறார்கள். அப்போ அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் பார்க்குறாங்க, இவங்க பள்ளிவாசல் ஆய்வுன்னு வந்தாலே பள்ளிவாசலை இழுத்து மூடி விடுவார்கள். பாபர் மஸ்ஜிதில் அதுதான் நடந்துச்சு. நம்ம தொல்லியல் துறை ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுக்குற காரணத்தினால தான் பள்ளிவாசலை இழுத்து மூடி விடுகிறார்கள். பிற சமூக மக்கள் அவர்கள் உரிமை கொண்டாடுவதை போல வழிபாட்டிற்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. நம்ம பள்ளிவாசலின் தன்மை மாறிவிடுகிறது. நம்ம அதை அனுமதிக்க கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஜனநாயக பூர்வமான வழியில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நிற்கலை, துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கொண்டு நிற்கலை, கையில் கைத்தடியை வைத்துக்கொண்டு நிற்கலை, ஜனநாயக பூர்வமாக வெளியில் நின்று இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிற்கிறாங்க. சட்டத்தில் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த அனுமதி இருக்கிறது. அப்போ அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கிய உரிமையின்படி பள்ளிவாசலை ஆய்வு செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு முறைப்பாடு வைக்கிறார்கள். இதில் ஊபி மாநிலத்தினுடைய காவல்துறை, அது காவல்துறை அல்ல, சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேரை கொண்டு விட்டாங்க. எவ்வளோ பெரிய படுகொலை! நம்ம ஊரில் நடந்தாலும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு மாநிலம் என்பதாக நம்ம இலகுவாக கடந்து போகிறோம். நீங்கள் எப்படி யோசிக்கணும்? நம்ம உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசலை அபகரிப்பதற்கு ஒரு கூட்டம் வருது. நாம் எல்லாம் வாங்க வெளியில் போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சொல்லி சொல்கிறோம், அழைப்பு கொடுக்குறோம், ஆர்ப்பாட்டத்துக்கு நிற்கிறோம். ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களை துப்பாக்கியால் சுட்டு ஒரு 5 பேரை கொண்டான்னா, அதுவும் அந்த 5 பேர் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறீங்க? வயசு என்ன? 17 வயசு பையன் ஒருத்தன், 17 வயசு பையன், 18 வயசு பையன், 21 இளைஞர்கள் தான் அதிகம். 5 பேர்ல 20 தவிர மீதமுள்ள 3 இளைஞர்கள், 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். அனைவருமே பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிப்பவர்கள் அல்ல. அந்த மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்கள் பின்தங்கியவர்கள். 17 வயது, 18 வயசு, 21 வயசு இளைஞர்கள்லாம் வியாபாரம் செய்பவர்கள், சொந்தமாக கஷ்டப்படக்கூடிய வியாபாரம் செய்து தம்முடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள். அந்த பிள்ளைகளை எல்லாம் இழந்து இன்றைக்கு அந்த குடும்பம் அனாதையா நிற்குது. அவன் என்ன தப்பு பண்ணான்? ஆர்ப்பாட்டம் பண்ண தப்பா? ஆனால் போலீஸ் பொய்யான காரணங்களை சொல்லி கல்லையை விட்டு ஏவினார்கள், கல்லை எங்கள் மேலே போட்டாங்க, அது பொய். ஒரு வாதத்திற்கு அவர்கள் கல்லை வீசினார்கள் என்றே வைத்துக் கொண்டாலும், கல்லை வீசினா வழக்கு போடு, கல்லை வீசினா அதுக்காக துப்பாக்கியால் சுடுவீல. டெல்லியில் சிஐ ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுல்ல, முஸ்லிம்கள் 1-2 சிஐ ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்று துப்பாக்கியால் கபில் மிஸ்ரா என்பவன் மிரட்டல் விடுத்தான், துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்தான். கள்ள வீசினான்னு சொல்லி சுட்டு கொண்டு முடியல, முஸ்லீம் என்கிற காரணத்தினால அவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டினான். அவன் என்ன பண்ணிய? கபில் மிஸ்ராவை சுட்டியல, சுடணும் நம்ம சொல்லலை, அந்த ரைட்ஸ் காவல்துறைக்கு இல்லை. என்ன தவறு செய்தாலும் உரிய வழக்கு பதிவு செய்து விசாரி, நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும். நீதி விசாரணைன்னு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம நாட்டில்? அப்போ முஸ்லிம்கள் வீடுகள்னா புல்டோசரை கொண்டு இடிக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஜனநாயக வழியில் போராட்டம் செய்தால், ஆர்ப்பாட்டம் செய்தால் பொய்யான காரணங்களை சொல்லி துப்பாக்கி சூடு நடத்தி பலியாக்குகிறார்கள், கொலை செய்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு கொடுமை! அப்ப இந்த கொடுமை ஊபி மாநிலத்தில் சம்பல்ல உள்ள ஜாமியா மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித் அந்த பள்ளிவாசலை ஒட்டி நடந்திருக்கிறது.
இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். சொல்ல போனா இதுக்கு உண்டான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நமது நாட்டின் உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது, நமது நாட்டின் நீதிமன்ற அமைப்புகள் தோல்வியை தழுவிவிட்டது. அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு டிசம்பர் 6ஆம் தேதி அரசியலமைப்பு சட்ட சாசனத்திற்குரிய நாள் என்கிற ஒரு நாளை கொண்டாடினார்கள். சில தினங்களுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு நாளை கொண்டாடினார்கள். அரசியலமைப்பு சட்ட புத்தக நாளை கொண்டாடுவதற்கு ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள மக்கள், பத்திரிகையாளர்களெல்லாம் அத்தகைய தருணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் மீறப்படக்கூடிய வகையில் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. அதை கவனிக்கணுமா இல்லையா? நம்ம நாட்டில் சட்டத்தின்படியான ஆட்சி இருக்கிறதா என்பதை ஒரு கேள்வியை உண்டாக்கக்கூடிய வகையில் நாட்டின் போக்கு இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணமாக நீதிமன்ற அமைப்பு முறை அமைந்திருக்கிறது. குறிப்பா உச்ச நீதிமன்றம் என்ன அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, பாபர் மசீத் பிரச்சனை வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனை வந்த பொழுது வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். 1991 பாபர் மசீத் பள்ளிவாசலை இடிக்கப்படுவதற்கு முன்பே, அது சர்ச்சையாக்கப்பட்ட காலகட்டத்திலேயே வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கி விட்டார்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்திய நாட்டில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கு. இந்த பாபர் மசீத் பிரச்சனை வந்ததுனால அப்போதைய நீதிமான்கள், அப்போதைய சட்ட வல்லுநர்கள் கணிக்கிறாங்க, இது நம்ம நாட்டுக்கு ஆரோக்கியமானது அல்ல. எது? ஒரு பள்ளிவாசலை போய் உரிமை கொண்டாடுறது, எங்க கோயில் இடிச்சு தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு, நாங்க கடவுள் என்று வணங்கக்கூடியவர்கள் இங்கே தான் பிறந்தார்கள், இது எங்களுக்கு புனித பூமி என்றெல்லாம் காரணங்களை சொல்லி பிற சமூகத்தின் வழிபாட்டு தலங்களை சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த போக்கு நாட்டிற்கு ஆரோக்கியமானது அல்ல. இது வன்முறைக்குத்தான் வழிவகுக்கும், நாட்டில் இரு சமூக மக்களை தேவையற்ற பதற்றத்தில் நீடிக்க வைக்கும், பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதை கணித்து, பாபர் மஸ்ஜிதை பிரச்சனையாக்கிட்டீங்க, இதை விட்டுருங்க, பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து இனி எந்த வழிபாட்டு தலத்தையும் பிற சமூக மக்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு, வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம். இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்ததோ அந்த தன்மை மாறக்கூடாது, அந்தந்த வழிபாட்டு தலங்கள் அப்படியே தொடர வேண்டும். உதாரணமா நாடு சுதந்திரம் பெறும் பொழுது நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அது பள்ளிவாசலையாகத்தான் தொடர வேண்டும். அந்த பள்ளிவாசல்ல போய் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. எப்படி உரிமை கொண்டாடுறது? எங்க கோயில் இடிச்சு தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு, எங்க சர்ச்சை இடிச்சு தான் இந்த கோவில் கட்டப்பட்டது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. மீறி வருவார்கள் ஆனால் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படாது, அந்த வழக்கே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம். குறிப்பா 2019 உச்ச நீதிமன்றம் பாபர் மஸ்ஜித் சம்பந்தமா இறுதி தீர்ப்பை சொன்ன பொழுது என்ன இறுதி தீர்ப்பு? வினோதமான ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. இடிச்சது குற்றம்னாங்க, இடிச்சவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று சொன்னார்கள், சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று சொன்னார்கள். பள்ளிவாசல் இடிச்சது சட்டத்துக்கு புறம்பான செயல், இடித்தவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லிவிட்டு, ஆனா அந்த நிலம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, யாருக்கு? இடிச்சவனுக்கு தான், நிலத்தை இடிச்சவனுக்கே கொடுத்துட்டாங்க. இடிச்சது குற்றமா? இடிச்சது குற்றம்னு சொல்லிவிட்டு அந்த நிலத்தை இடித்தவர்களுக்கே கொடுத்து விட்டார்கள். உச்ச நீதிமன்றத்தில் 2019 இப்படிப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான அநியாயமான தீர்ப்பை வழங்கினார்கள். அப்படி வழங்கும் போது கூட நீங்க நல்லா கவனிக்கணும், 2019 பாபர் மஸ்ஜித் சம்பந்தமான இறுதி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கிய பொழுது அப்போதும் இந்த சமூகத்திற்கு, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். என்ன உத்தரவாதம்? நிலத்தை அவங்களுக்கே கொடுக்குறாங்களே, இதுக்கப்புறம் இது ஏனைய பள்ளிவாசல்களுக்கு பிரச்சனை வராதா என்ற கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு பதிலாக தீர்ப்பில் ஒரு வாசகத்தை சொன்னார்கள். இல்லை முஸ்லிம்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஒன்று தான், இதை தவிர்த்து உங்களுடைய எந்த வழிபாட்டு தலத்திற்கும் எந்த சேதமும் ஏற்படாது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அதான் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க. பாபர் மஸ்ஜித் சம்பந்தமான இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கும் அந்த வாசகம் தீர்ப்பில் இருக்கிறது, வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் இருக்கு. ஆகையினால இனி உங்களின் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் எந்த பள்ளிவாசல் குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்லி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. உச்ச நீதிமன்றம் சொன்னதா இல்லையா?
தீர்ப்பில் இன்றைக்கும் அந்த வாசம் இருக்கிறதா இல்லையா? அப்படி என்றால் அந்த தீர்ப்பை காப்பாற்றும் விதமாக ஊப்பில உள்ள ஜமா மஸ்ஜிதை பாதுகாத்து தரணுமா இல்லையா? நமக்கு ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலை பாதுகாத்து தர வேண்டும் அல்லவா? கியான்வாபி பள்ளிவாசலை பாதுகாத்து தர வேண்டும் அல்லவா? இந்த அத்தனை பள்ளிவாசல்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியானதற்கு உச்சநீதிமன்றமே காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை, உச்சநீதிமன்றமே காரணம். இதை நாம் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி நாரிமன் என்பவர் சொல்கிறார். இன்றைக்கு முஸ்லிம்களின் வழிபாட்டு தலம் இந்தியாவில் கேள்விக்குறியாக நிற்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் காரணம் என்று சொல்கிறார். ஏன்? வழக்கு வர வர எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு பள்ளிவாசல் ஆய்வு பண்ணணும்னு சங் பரிவார் கிளம்புறாங்க. நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிற மாநிலங்களிலும் அப்படித்தான். ஆனால் இந்த சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள், பிஜேபி வகைராக்கள், அவர்கள் மாத்திரம்தான் ஏனைய மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில், ஊப்பி போன்ற பகுதிகளில் ஒவ்வொரு பள்ளிவாசலையா குறி வச்சு அந்த பள்ளிவாசலை இடிக்கணும், இந்த பள்ளிவாசலை இடிக்கணும், இது எங்க கோயிலை இடிச்சு தான் கட்டப்பட்டுச்சுன்னு பொய்களை சொல்லி, புனைவுகளை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறது. நீதிமன்றமும் அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது. அப்படியா? நீங்க உள்ள போய் பாருங்க. திடீர்னு உள்ள வர்றான், வழக்கு தொடுக்கிறான். என்ன? அந்த கியான்வாபி பள்ளிவாசலுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறது, ஆகையால் அந்த பள்ளிவாசலை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், வழக்கு தொடுக்கிறான். நீங்க எங்களுக்கு என்ன சொன்னீங்க? வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதன்படி என்ன செய்யணும்? வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது, ரிஜெக்டட், நிராகரிக்கப்படுகிறது. பாபர் மஸ்ஜிதோட முடிஞ்சு போச்சு அந்த சமாச்சாரம். இனி எந்த பள்ளிவாசலையும் நீங்கள் குறிவைக்க கூடாது, எந்த பள்ளிவாசலுக்கும் உரிமை கொண்டாடக்கூடாது. அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லாம மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், அப்படியா உள்ள சிவலிங்கம் இருக்கா, உள்ள போய் பாருங்க, சிவலிங்கம் இருக்கான்னு பாருங்க, பள்ளிவாசல ஆய்வு பண்ண அனுமதிக்கிறான். இதை உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது. அவனும் உள்ள வரான், உள்ள வந்துட்டு பார்த்துட்டு ஆமா சிவலிங்கம் இருக்குங்கிறான். எங்கடா இருக்குன்னு போய் பார்த்தோம்னா, ஒழுவு செய்யற இடத்துல ஒரு ஃபவுண்டைன் இருக்கும்ல, சின்னதா பம்பு செட்டு மாதிரி இருக்கும்லங்க, அதுல இருந்து தண்ணி வரும்ல, அதை போய் சிவலிங்கம்ங்கிறாங்க. எப்படி பாருங்க, உள்ள போறாங்க, ஒழுவு செய்யற இடத்துல ஃபவுண்டைன் வருதா, இருக்கிறது, சிவலிங்கம் இருக்கிறது, எல்லாம் வாங்குங்கிறாங்க. என்னடா எப்படி பித்தலாட்ட வேலையா இருக்குது? பள்ளிவாசலை இழுத்து மூடுறதுக்கு இப்ப இல்லாம பித்தலாட்ட வேலைகளை செய்யறது. முஸ்லிம்கள் செத்து மடிந்தாலும் பிரச்சனை இல்லை என்றுதான் காவல்துறையும் சேர்ந்து அங்க சம்பல்ல 5 முஸ்லிம்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மனித உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. இதை பத்தி பேசுறதுக்கு நாதி இல்லை, இதை பத்தி பேசுறதுக்கு நாதி இல்லைங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியலமைப்பு கட்சிகளாவது இந்த பிரச்சனையை மையப்படுத்துதா? இந்தியாவில் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலம் தொடர்ச்சியாக கேள்விக்குறியாகி கொண்டு வருகிறது. இதை தடுக்க வேண்டும் என்று யார் குரல் எழுப்புறார்? எந்த அரசியல்வாதி குரல் எழுப்புறாங்க? சமூக நீதி காவலர்கள் என்று சொல்கிறார்கள், முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள் என்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த கட்சியும் இந்த பிரச்சனையில் குரல் எழுப்பவில்லை. திமுக குரல் கொடுக்கல, அதிமுக குரல் கொடுக்கல. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. சரி, கட்சிகள் தான் குரல் கொடுக்கல, உச்ச நீதிமன்றமாவது தாமாக முன்வந்து அத்தனை மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் இனி பள்ளிவாசல் குறித்து எந்த வழக்கு வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ள கூடாது, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் அதனை அனுமதிக்கவில்லை சொல்லணுமா இல்லையா? ஒரு உத்தரவு பிறப்பித்து விட்டால் போதும், ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் பாதுகாப்பு பெற்றுவிடும், ஊப்பில உள்ள சம்பல் பள்ளிவாசல் பாதுகாப்பு பெற்றுவிடும், கியான்வாபி பள்ளிவாசல் பாதுகாப்பு பெற்றுவிடும். இந்த 3 பள்ளிவாசல் மட்டுமல்ல, சங் பரிவார் அமைப்புகளால் இந்தியாவில் 3000 பள்ளிவாசல் குறிவைக்கப்படுகிறது. அஜ்மீர் தர்காவுக்கே சொந்தம் கொண்டாடுறோம். இது நம்ம சமுதாய மக்கள் தெரியாம அஜ்மீர் தர்காவுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அஜ்மீர் தர்காவுக்கு இப்ப என்ன சொல்லிட்டா தெரியும்ல, நம்ம ஆள்கிட்ட கேட்ட அஜ்மீர்ல யாருப்பா இருக்கா, காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சங் பரிவார் இப்ப கிளப்பி விட்டாங்க, என்ன அது எங்க கோயில் இடிச்சு தான் கட்டப்பட்டுட்டாங்க அஜ்மீர். அதுவும் வழக்கு இப்ப வரப்போகுது. அஜ்மீர் தர்காவும் கேள்விக்குறியாகிறது. தர்கா என்கிற அந்த கலாச்சாரத்தில் நாம் வேறுபட்டிருந்தாலும் இஸ்லாம் அதனை கண்டிக்கிற என்கிற காரணத்தினால், ஆனால் நமக்கு சொந்தமான இடத்தை இவர்கள் ஒவ்வொன்றாக குறிவைப்பார்கள், இடிப்பார்கள். நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா? அது தர்காவா இருந்தாலும் சரி, அதுல கை வைக்கக்கூடிய அதிகாரம் வேறு நபர்களுக்கு இல்லை. அப்ப பாருங்க, 3000 பள்ளிவாசல்கள், முஸ்லிம்களுக்கு சொந்தமான 3000 வழிபாட்டு தலங்களை சங் பரிவார் அமைப்புகள் குறிவைக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குது. நாம செய்ய வேண்டியது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உண்டாக்கணும்.
நம்மோடு கலந்து வாழ்கிற நம் சமூக மக்களுக்கு நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. நியாயமாங்க, முகலாயர் செஞ்சானே எப்பவுமே ஒரு காலத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னால 1000 வருஷத்துக்கு முன்னால அவன் செய்தான் என்றாலுமே அதுக்கு இப்ப நாங்க பொறுப்பாளி ஆகுமா? செய்யலைங்கிறது ரெண்டாவது. அந்த வரலாறு பொய்யான வரலாறு. ஒரு வாதத்திற்கு ஒரு உண்மை என்று வைத்துக் கொண்டால் கூட இப்ப நம்ம என்ன பாப்பா அதுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? 1000 காலத்திற்கு முந்தைய வரலாறுகளை சொல்லி அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக மாமான் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் இந்துக்களும் இந்த நாட்டில் சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? அதைத்தான் பாஜக விரும்புகிறது, அதைத்தான் சங் பரிவார் அமைப்புகள் விரும்புகிறது. நம் தரப்பில் உள்ள நியாயத்தை நம்மோடு பழகக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அது நம்முடைய கடமை. அத்தோடு சேர்த்து உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு நம்ம வலியுறுத்தணும். இந்த பிரச்சனையை நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் ஈஸியா வைக்கலாம், இலகுவா வைக்கலாம். உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு உத்தரவு, வழிபாட்டுல பாதுகாப்பு சட்டம் இருக்கு. ஆகையினால் இந்தியாவில் உள்ள இப்போது பிரச்சனையாக இருக்கிற இந்த 3 பள்ளிவாசல் அஜ்மீரோட சேர்த்த 4 இவையும் வேறு எந்த வழிபாட்டு தலத்தையும் கேள்விக்குறியாக்க கூடாது. அது குறித்து வழக்குகள் யாரும் போட்டால் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. ஒரு உத்தரவு முடிஞ்சு போச்சு. அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்லுது. நாங்க சட்டத்திற்கு மாற்றமா எங்களுக்கு சலுகை பண்ணுங்கன்னு கேட்கல, சட்டம் என்ன சொல்லுதோ அதை அமுல்படுத்துங்கன்னு கேட்கிறோம். அமுல்படுத்த வேண்டியவர்களிடத்தில் கேட்கிறோம். உச்சநீதிமன்றம் நீங்கள் தானே சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்கள். இதை நாங்கள் ஆட்சியாளர்கள்ட்ட கேட்க முடியும், கட்சிக்காரர்கள்ட்ட நாங்கள் கேட்க முடியும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உங்களிடத்தில் தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகையினால் நாம் நீதிமன்றத்திற்கு அந்த அமைப்பு முறைக்கு வலியுறுத்தலை வழங்க வேண்டும். சட்டத்தின்படி தீர்ப்பளியுங்கள். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். அதான் இதுல நம்ம செய்ய வேண்டியது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.